Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 81 unit 2 kinematics lesson இருக்கிற projectile motion என்னன்னு பார்க்க போறோம். ப்ரொஜெக்ட் பண்றது அப்படினா என்ன அர்த்தம்? இந்த தூக்கி போடுறாங்கல, சோ மேலே மட்டும் தூக்கி போடுறது இல்ல, இப்படி சைடுலயும் இப்படி தூக்கி போடுவாங்கல. லைக் இப்போ இங்க வந்து நீங்க இங்க நிக்கிறீங்க அப்படினா ஒரு ஹைட் மேல நிக்கிறீங்க அப்படினா நீங்க இப்படி தூக்கி போடுவீங்க, கரெக்ட்டா? சோ அதுதான் வந்து நம்ம projectile motion. இப்போ வந்து ராக்கெட் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகுது? தீபாவளிக்குலாம் ராக்கெட்லாம் விடுவோம்ல, அது இப்படி போயிட்டு இப்படி வருதில்ல. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்கிறது. வென் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் இன் த ஏர் வித் சம் இனிஷியல் வெலாசிட்டி, நாட் ஜஸ்ட் அப்வர்ட்ஸாக மட்டும் இல்லாமல், லைக் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் என்ன நம்ம வந்து த்ரோ பண்ணோம் அப்படின்னா தென் அலவுட் இட் டு மூவ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. கொஞ்சம் தூக்கி போட்டோன்னே எனக்கு என்ன ஆகும்? இப்போ நான் தூக்கி போகிறேன்னா கொஞ்சம் நேரம் அது வந்து மேலே போகும், மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அது மேலே கிராவிட்டி ஆக்ட் ஆக அது என்ன ஆகும்? கீழே வரும். ஸோ அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அலோன் த ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் ப்ரொஜெக்டைல். அப்போது தூக்கி போட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்து ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி மட்டுமே அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுதோ அதை நம்ம ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷனாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம விண்டோலேருந்து மூவிங் ட்ரெயின்லேருந்து இப்படி தூக்கி போடுவோம்ல, அதுக்கப்புறம் புல்லட் ஃபயர்டு ஃப்ரம் ரைஃபிள் அந்த ஷூட் பண்ணுறது, அதில் எல்லாமே எனக்கு ப்ரொஜெக்டைல் மோஷன் தான். பால் த்ரோன் இன் எனி டைரக்ஷன், பால் த்ரோ பண்ணும்போது அது கொஞ்சம் நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே தானே வருது. ஜாவ்லின் ஆர் ஷார்ட் புட் த்ரோன் பை அன் அத்லெட், ஜெட் ஆஃப் வாட்டர் இஷ்யூயிங் ஃப்ரம் த ஹோல் நியர் த பாட்டம் ஆஃப் த வாட்டர் டேங்க். அதாவது இப்போ வாட்டர் டேங்க் இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னா வாட்டர் வந்து எனக்கு இப்படி வரும்ல. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ப்ரொஜெக்டைல் மோஷன் தான் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் தட் ப்ரொஜெக்டைல் மூவ்ஸ் வித் த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப், அதாவது ப்ரொஜெக்டைல் மோஷன் மூவ் ஆகிறதுக்கு எனக்கு ரெண்டு வெலாசிட்டி கம்பைன்ட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் த ஹாரிசான்டல் டைரக்ஷன் விச் வில் நாட் சேஞ்ச் ப்ரொவைடட் தேர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஹாரிசான்டல் டைரக்ஷன். ஹாரிசான்டல் டைரக்ஷன் என்னது? இந்த டைரக்ஷனில் ஒரு யூனிஃபார்மான வெலாசிட்டி வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. விச் வில் நாட் சேஞ்ச் ப்ரொவைடட் தேர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு வந்து எந்த விதமான தடையும் கொடுக்கல அப்படின்னா அது வந்து என்னாகும்? போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டி இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன். அடுத்தது யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் வெலாசிட்டி இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன். அப்புறம் வெர்டிக்கல் டைரக்ஷனில் எனக்கு சேஞ்ச் ஆகிற, ஓகேவா, யூனிஃபார்மாக சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டி, இது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி மட்டும்தான். இது இங்கே எந்த வேகத்தில் போதோ அதே வேகத்தில் தான் இங்கேயும் போகும், இங்கேயும் அதே வேகத்தில் தான் போகும். பட் டவுன்வர்ட் டைரக்ஷன் வரும்போது, வெர்டிக்கல் டைரக்ஷன் வரும்போது எனக்கு என்ன சொல்கிறாங்க? சேஞ்ச் ஆகுது. யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் வெலாசிட்டி இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன் எனக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம்? ப்ரொஜெக்டைல் கிவன் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன். அதாவது அந்த ப்ரொஜெக்டைல் வந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷனில் எனக்கு அந்த ப்ரொஜெக்டைல் ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் செயல்படும். ஓகேவா? ஃபஸ்ட்டு போகிறதே இனிஷியலாகவே போகிறது என்னது? இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷனில் தான். அப்போ அந்த ப்ரொஜெக்டைல் கிவன் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன், அது ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ப்ரொஜெக்டைல் கிவன் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி அட் த ஆங்கிள் டு த ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது உங்களுக்கு இப்போ இந்த தண்ணிலாம் திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நேராக இப்படி தானே வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்படி தான் வரும், ஹாரிசான்டல் டைரக்ஷனில் தான் முதலே வரும். ஆனால் ஒரு சில ப்ரொஜெக்டைலாம் பார்த்திங்கன்னா இந்த இப்படி மேலே எலும்பிட்டு வரும், கரெக்டாக? ஸோ அப்போ அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், ஹாரிசான்டலோட ஒரு பர்டிகுலர் ஆங்கிளோடு இருக்கும். அதை வந்து நம்ம ப்ரொஜெக்டைல் கிவன் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி அட் அன் ஆங்கிள் டு த ஹாரிசான்டல், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஆங்குலார் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருக்கிறது வந்து நம்ம ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டைலை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம எதெல்லாம் வந்து அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாது. ஓகே, நெக்லெக்ட் பண்ணிடலாம். எஃபெக்ட் ஆஃப் இந்த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்துக்கும் அண்ட் கர்வேச்சர் ஆஃப் த எர்த்தும் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எல்லாமே கான்ஸ்டன்ட் தான் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அந்த மோஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். இப்போ அந்த மோஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டைல இங்கேயும் எல்லா பாயிண்ட்லேயும் இந்த கிராவிட்டி வந்து கான்ஸ்டன்ட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். என்னென்னா ப்ரொஜெக்டைல் இந்த ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் ஏற்கனவே என்ன சொன்னேன்? இப்படி போகிறது ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். கன்சிடர் ப்ரொஜெக்டைல், அது வந்து ஒரு பாலாக இருக்கலாம். அது வந்து முதல்ல நீங்கள் ஹாரிசான்டலாக த்ரோ பண்ணுறீங்க, அதோட இனிஷியல் வெலாசிட்டி யூ வெக்டராக இருக்குது. ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர், ஒரு ஹைட்லேருந்து நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த பால் மூவ் ஆகும்போது அது வந்து ஒரு ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணும். ஏன்னா டியூ டு யூனிஃபார்மான ஒரு ஹாரிசான்டல், முதல்ல அதுதானே பார்த்தோம், அது மேலே ஒரு யூனிஃபார்மான ஒரு ஹாரிசான்டல் டைரக்ஷனில் ஒரு வெலாசிட்டி ஆக்ட் ஆகும்னு. ஸோ அதான் சொல்கிறாங்க. இப்போ இதுதான் ஒரு பால் அப்படின்னு வைங்க.
முதல்ல வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹாரிசான்டல் டைரக்ஷனில் ஒரு யூனிஃபார்மான ஒரு இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து இங்கே இந்த பர்சன் வந்து குதிக்கிறாங்க. முதல்ல இந்த டைரக்ஷனில் ஒரு ஹாரிசான்டலான இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் எனக்கு ஒரு வெலாசிட்டி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படியே வந்து தான் இப்படி குதிக்கிறாங்க u and vertical downward distance because of the constant acceleration due to g. அதுக்கப்புறம் அவங்க மேலே என்ன இது ஆக்ட் ஆகுது அப்படின்னா வெர்டிக்கலான டவுன்வர்ட் டிஸ்டன்ஸில் அவங்க வராங்க. வெர்டிக்கல் டவுன்வர்ட் டிஸ்டன்ஸில் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிராவிட்டி மூலிமா. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆக்ட் ஆனது வந்து இனிஷியல் ஹாரிசான்டல் வெலாசிட்டி அப்படிங்கிறது. அடுத்தது ஆக்ட் ஆகிறது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. ஓகேவா? thus under the combined effect of the ball. ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட்னாலையும் இந்த பால் வந்து ஓபிஏ அப்படிங்கிற அந்த ஒரு பாத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோஷன் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் பிளேன், அதாவது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இந்த மாதிரி 2 டைமென்ஷனல் பிளேனில் இருக்குது. பால் வந்து டேக்ஸ் t டைம் டு ரீச் த கிரவுண்ட் அட் அ பாயிண்ட் ஏ. இந்த பால் வந்து ஒரு பர்டிகுலர் t அப்படிங்கிற ஒரு டைம் வந்து எடுத்துக்கும் டு ரீச் த பாயிண்ட் அட் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பால் எவ்வளோவா இருக்கும், அதாவது ஹாரிசான்டலாக இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது இங்கேருந்து இந்த பால் மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு எக்ஸு, அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒய் அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கைனிமேட்டிக் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் அலாங் த எக்ஸ் டைரக்ஷனும் ஒய் டைரக்ஷனும் செப்பரேட்டாக. சின்ஸ் 2 டைமென்ஷனல் மோஷனாக இருக்கனால த வெலாசிட்டி வில் ஹேவ் போத் ஹாரிசான்டல் காம்போனண்ட்டும் இருக்கும், இதுக்கு வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட்டும் இருக்கும். 2 டைமென்ஷனுங்கிறனால ஒரு வெலாசிட்டிக்கு ஹாரிசான்டல் காம்போனண்ட்டும் இருக்கும், வெர்டிக்கல் காம்போனண்ட்டும் இருக்கும். ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி தானே u, அதுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மோஷன் எல்லாம் ஹாரிசான்டல் டைரக்ஷன், இங்கே வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷனில் எனக்கு ஒரு மோஷன் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி மட்டும் பார்க்கலாம். இப்போ a particle has 0 acceleration along x direction, so initial velocity ux remains constant throughout the motion. அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அக்ஸலரேட்னா என்னது, அந்த சேஞ்ச் இன் ஸ்பீடு. முதல்ல வந்து அந்த சேஞ்ச் இன் ஸ்பீட்லாம் நடக்காது, அது பாட்டுக்கு கான்ஸ்டண்ட்டான ஒரு அக்ஸலரேஷனில் இருக்கனால அலாங் எக்ஸ் டைரக்ஷனில். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ux ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த மோஷன். அப்போது அந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த ஹாரிசான்டல் டைரக்ஷனில் போகிற வரைக்கும். ஓகேவா? அப்போ த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ப்ரொஜெக்டைல் அட் த டைம் t இஸ் கிவன் பை. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து அது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அப்படிங்கிறதுக்கு இது ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் வந்து நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னா x is equal to ut plus half at square. இந்த செகண்ட் ஃபார்முலா இருக்குல்ல, s is equal to ut plus half at squareன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அது தானே எஸ்னாலே டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அது தானே. ஸோ அதனால் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ப்ரொஜெக்டைல் அட் டைம் t இஸ் கிவன் பை x is equal to, இப்போ நம்ம வந்து எக்ஸ் காம்போனண்ட்டுக்கு தானே எடுக்கிறோம். லைக் இப்போ நம்ம வந்து வெறும் ஹாரிசான்டல் டைரக்ஷனுக்கு மட்டும் தானே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஹாரிசான்டல் டைரக்ஷன் என்னது எக்ஸு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு uxt ப்ளஸ் half at ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து 0 அக்ஸலரேஷன், எனக்கு எந்த விதமான அக்ஸலரேஷனும் இல்லை எக்ஸ் டைரக்ஷனில். அப்போ அக்ஸலரேஷன் ஈக்குவல் டு 0 அலாங் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ண அக்ஸலரேஷனுக்கு பதிலாக x இஸ் ஈக்குவல் டு uxt அப்படின்னு மட்டும் வருமா. ஓகே, x இஸ் ஈக்குவல் டு uxt அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோஷன் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷன். டவுன்வர்ட் டைரக்ஷன் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மோஷன் இருக்கும். முதல்ல uy இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இனிஷியலாக வந்து அது எக்ஸ் டைரக்ஷனில் தான், இனிஷியல் வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருந்தது. ஓகேவா? பட் எனக்கு ஒய் டைரக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு இனிஷியலாக இருக்காது. கரெக்டாக இனிஷியலாக எந்த இதுவுமே இருக்காது. அதனால் uy இஸ் ஈக்குவல் டு 0. இனிஷியல் வெலாசிட்டி as a no downward component. முதல்ல வந்து இனிஷியலாக போடும்போது உங்களுக்கு வெறும் ஹாரிசான்டல் காம்போனண்ட் தான் இருக்கே தவிர ஒரு வெர்டிக்கல் காம்போனண்ட் இல்லை. அதனால் நீங்கள் uy இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம அக்ஸலரேஷன் என்னென்னு சூஸ் பண்ணுறோம், கிராவிட்டி. இந்த இடத்துல இப்போ நம்ம வெர்டிக்கல் டைரக்ஷனில் என்ன இருக்கும், கிராவிட்டி தானே ஆக்ட் ஆகும். ஸோ கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. வி சூஸ் அந்த ஒய் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கிராவிட்டி ஆக்ட் ஆகிறத நான் பாசிட்டிவ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது டிஸ்டன்ஸ் ஒய் அட் அ டைம் t. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த வெர்டிக்கல் டைரக்ஷனில் y டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த பர்டிகுலர் டைம் tக்குள்ளே. அப்போ நம்ம திருப்பியும் அதே இதில் போட போகிறோம். அதாவது என்ன ஃபார்முலா, x இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். அப்போ ut எஸ்ங்கிறது என்னது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, y டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இஸ் ஈக்குவல் டு u அப்படிங்கிறது என்னது, எனக்கு uy பிகாஸ் திஸ் இஸ் y காம்போனன்ட். ஸோ அப்போ uy இன்ட்டு t ப்ளஸ் half at ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த இடத்துல uy-யோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு y இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன போடணும், g அப்படிங்கிறத போடணும், t ஸ்கொயர். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, ஒய்யோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யலாம்,
சப்ஸ்டிடியூட்டிங் இந்த ஈக்குவேஷனை இதில் வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். எப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணுறது? டீயோட வேல்யூன்னு எடுத்துக்கலாமா? டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இந்த இடத்துல டீக்கு பதிலாக இந்த எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? y இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க? எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸா? அப்போ 1/2 இன்ட்டு ஜி இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை யூஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்குமா? ஸோ பண்ணியாச்சு. அடுத்தது என்ன செய்யலாம்? மேலே ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு யூஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரை நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு வச்சுக்கிறாங்க. கே இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 2ux ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலி 12th 11th எல்லாம் படிப்பீங்க. இது வந்து ஒரு பேரபோலா ஈக்குவேஷன். அதாவது ஒரு வேரியபிள் வந்து உங்களுக்கு ஸ்கொயரிலும் ஒரு வேரியபிள் வந்து உங்களுக்கு பவரில் சிங்கிளாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு பேரபோலா ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ தஸ் த பாத் ஃபாலோடு பை த ப்ரொஜெக்டைல். அப்போ அந்த பாத் வந்து இந்த ப்ரொஜெக்டைல் வந்து எந்த பாத்தில் போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பேரபோலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஓபிஏ அப்படிங்கிறது ஒரு பேரபோலா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.